பேசலோட் பாஸ்டர். பேசலோட் பாஸ்டர். நான் சவுதியிலேருந்து பேசுகிறேன் பாஸ்டர். நீங்கள் யாருன்னு தெரியாது. நான் உங்களோட யூடியூப் மூலியமா உங்களை பார்த்தேன். இந்த உங்களோட வாய்ஸ் மெசேஜ் இதுங்களை ஜெபங்களை கேட்டேன். அதே மாதிரி நான் இந்த வீட்டில் வேலை செய்வேன். இந்த எஜமானி பொல்லாதவளா இருந்தா நீங்க தான் ஜெபம் பண்ணி அவ வாயெல்லாம் கட்டி போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடாக அமைச்சு அமை கொடுத்தீங்க. நீங்க உங்களோட ஜெபத் மூலியமா தான் எல்லாமே நடந்துச்சு பாஸ்டர். நான் இந்த சனிக்கிழமை 14ஆம் தேதி ஈவினிங் ஸ்ரீலங்காவுக்கு போறோம் பாஸ்டர். பெரிய ஆசீர்வாதமாக போறோம் பாஸ்டர். உண்மையில நீங்க எனக்காக சரியான மாதிரி ஜெபம் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லுவீங்க பயப்படாதீங்க, நீங்க போங்க, ஆசீர்வாதமாக போவீங்கன்னு. அதே மாதிரி ஏசப்பா எனக்கு அம்மிக்கு குலுக்கி சொல்லுவாங்களே பாஸ்டர், அப்படி நிரம்பி வழியத்தக்கதாக இந்த பொல்லாதவளாக இருந்த இந்த எஜமானி அவ்வளவு நல்லா காகோ சொன்ன இந்த கப்பல்ல போடுறதுக்கு கூட ஒரு பெட்டியை செஞ்சு கொடுத்தாங்க பாஸ்டர். இப்ப கூட எனக்கு 46 கிலோக்கு கூடுதலா ஆசீர்வதிச்சு ஆண்டவர் பெரிய காரியங்கள் எனக்கு செஞ்சாரு. எல்லாம் நான் உங்களோட ஜெபத்தை காலையிலையும் நைட்டுக்கு எல்லாம் கேட்பேன். சிஸ்டர்டி ஜெபத்தையும் கேட்பேன். உங்க ஜெபம் தான் பாஸ்டர் எனக்கு பலப்படுத்திச்சு பாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். இன்னும் நிறைய சாட்சிங்க இருக்கு பாஸ்டர். நான் இதுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டும் நான் உங்களுக்கு கோல் இருக்கிறேன். உங்களோட மெசேஜ் அங்கேயும் கேட்பேன். நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவேன், இப்படி இந்த பாஸ்டர் ஜெபத்தை கேளுங்கன்ட்டு. உண்மையிலேயே என்னைய மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட ஜெபத்தை கேட்டு உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது பெரிய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவாங்கிறது நிச்சயம் பாஸ்டர், நிச்சயம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் இங்கேயும் சொன்னேன், சவுதியில் இருக்க எல்லாருக்கும் சொன்னேன். இப்படி இந்த தெரிஞ்சவங்களுக்கு நான் உங்க நம்பரை கொடுத்தவங்க அவங்கெல்லாம் பார்க்குறதா இருக்கும் யூடியூப்பில் உங்களோட ஜெபங்களை. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் பாஸ்டர் உங்களோட ஜெபங்க இந்த உங்களோட ஊழியம் வளரும்னு பாஸ்டர். இனிய மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட ஜெபங்களை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் பாஸ்டர். கட்டாயமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். காட் பிளஸ் யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் வருமானால் இந்த தடைக்கு யார் காரணம்? இது கர்த்தரால் உண்டான தடையா, அல்லது இது சாத்தானால் உண்டான தடையா, அல்லது நமக்கு நாமே உண்டாக்கி கொண்ட தடையா என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி யோசித்து பார்க்க வேண்டும். அது எப்படி நமக்கு நாமே தடையை உண்டாக்குவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு தம்பதியினருக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இதற்கிடையில் அந்த சகோதரிக்கு 4 முறை கருச்சிதைவு உண்டாகி ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்க முடியாதபடி அவர்களுக்கு தடை உண்டாயிற்று. இந்த முறையாவது குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தால் அந்த கருவும் சிதைந்து அழிந்து போய்விட்டது. இந்த தடையினால் அவர்கள் இருவரும் மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைத்து மிகவும் துக்கப்பட்டார்கள். எவ்வளவோ பணம் செலவு பண்ணி எத்தனையோ மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனாலும் எந்த பலனும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான தடைக்கு என்ன காரணம் என்று எண்ணி அவர்கள் கலங்கி போயிருந்த சமய நம்மிடம் ஜெபிக்க வந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினர் தவறான ஒரு நம்பிக்கையில் தங்களுக்கென்று ஜாதகம் எழுதி வீட்டிற்குள் வைத்திருந்தபடியினால் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனதாகவும் அந்த ஜாதகத்தை எரித்து போட்ட பிறகு தங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டானதாகவும் ஒரு சாட்சி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். பிரியமானவர்களே, கணவருக்கும் ஜாதகம் இருக்கிறது, மனைவிக்கும் ஜாதகம் இருக்கிறது. அவர்கள் இருவரும் கிறிஸ்தவர்களும் கூட. அவர்களுக்குள் இந்த பழக்கம் எப்படி வந்தது? அதாவது புறஜாதியாருடைய மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே,
தவறான நம்பிக்கைகள் நமக்கு வருகிற போது அது ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது. நீங்கள் ஜாதகத்தை நம்பினால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். நீங்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை மிக சாதாரணமாக நினைக்கிறீர்கள் பிரியமானவர்களே. அப்படி அல்ல. நீங்கள் குறி சொல்லுவதை நம்பினால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் உங்களால் மற்ற காரியங்களை நம்ப முடியாது. ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லுவதாகத்தான் அர்த்தம். நீங்கள் உங்கள் வாயினால் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உங்கள் கிரியையினால் சொல்லுகிறீர்கள். அது எவ்வளவு பெரிய சாபம் என்று உங்களுக்கு தெரியுமா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட இந்த சாபம் காணப்படுகிறது. நீங்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மறுதலிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு அநேக தேவ ஊழியங்களும் சாபத்திற்குள்ளான நிலைமையில் ஆசீர்வாதம் இல்லாமல் முடங்கி கிடப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை நம்புவதை விட்டு மனிதர்களை நம்புகிறார்கள். அதாவது தங்களுக்கு காணிக்கை கொடுத்து தாங்குகிற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அதாவது பணக்காரர்கள் மீது தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சில காரியங்கள் தான் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அது சாபம் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரித்து சொல்லுகிறது. இந்த தவறான நம்பிக்கைகள் தான் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, தவறான காரியங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், அந்த தம்பதியினர் அப்போதுதான் ஜாதகம் பார்த்து வைத்திருப்பது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது நம்முடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு பாவமான காரியம் என்பதை அறிந்து கொண்டு உடனே அவர்கள் இருவரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இதுவரைக்கும் அது ஒரு பாவம் என்று எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை தயவாக மன்னித்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தங்களை ஒப்பு கொடுத்து விட்டு தங்களுடைய அந்த ஜாதகத்தை தீயினால் கொளுத்தி விட்டார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த மாதமே கர்த்தர் அவர்களுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில் அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த தம்பதியினுடைய ஆசீர்வாதத்துக்கு யார்தான் தடையாக இருந்தார்கள்? அவர்களுக்கு கர்த்தரால் உண்டான தடை இல்லை. அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையை உண்டு பண்ணும்படியாக சாத்தான் தான் அவர்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை தந்திரமாக கொண்டு வந்து விட்டார். அந்த தவறான நம்பிக்கை தான் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்தது. இப்படிப்பட்ட பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்களே ஒரு தடையாக இருக்கலாம். இந்த தடைக்கு என்ன காரணம் என்று யோசியுங்கள். ஒருவேளை நீங்கள் யாராவது மன்னிக்க முடியாதபடி அவர்களை குறித்த ஒரு கசப்பு உங்கள் உள்ளத்திற்குள் வைத்திருப்பீர்களானால் அது கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படலாம். அல்லது ஏதாவது ஒரு பாவத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்களானால் அது கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படலாம். அல்லது உங்கள் உள்ளத்திற்குள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்திருப்பீர்களானால் அது கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மனிதர்கள் மீதோ அல்லது உங்கள் சொந்த பலத்தின் மீதோ நம்பிக்கை வைத்து உங்கள் இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகினால் நீங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி, கர்த்தாவே, என் பாவத்தை மன்னியும், எனக்குள் காணப்படுகிற பெருமையை, தவறான நம்பிக்கையை மன்னியும், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து உம்மை விட்டு விலகிய என்னுடைய இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் சரியாக ஜெபம் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற என்ன தடையாக இருந்தாலும் உடனே அது விலகி போகும். ஏனென்றால் மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய நாம மகத்துவம் உள்ளவைகள் அப்பா. 10,000களில் நீர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. என் நேசர், எனக்கு இன்பமானவர், நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம்,
காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரநீர், ஒளிமானுக்கு மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிற என் தேவன். அப்பா, வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா. முற்றிலும் அளவுள்ளவர் என் ஆண்டவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய என் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிற என் ஆண்டவர் நீர். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிற என் தேவாதி தேவன். அமராஜா ஹெசப்பா, மரித்தோம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையற எங்கள் தெய்வமே. அமராஜா, நீரே முந்தினவர், பிந்தினவர், மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம், மாறாதவராயிருக்கிறவர். நீரே சத்தியம் உள்ளவர் அப்பா, தாவீதின் திறவுகளை உடையவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற என் ஆண்டவர். அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. நீர் மகா பெரியவர் அப்பா. இந்த அதிகாலை வேளையில உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பொழுது அவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய அளவில்லாத ஆற்றல் வெளிப்படணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்பணும் அப்பா. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எசப்பா, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலேயே இருக்கட்டும் சுவாமி. தவறான நம்பிக்கைகளை உடையவர்களாக நாங்கள் மாறிவிடாதபடி, அப்படியே நாங்கள் எசப்பா ஒரு தவறான நம்பிக்கையிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் சுவாமி நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. ராஜா, அறியாமல் செய்த இந்த தவறை மன்னியும். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு நீர் இந்த காலை வேளையில நீக்கி போடுவீராக ராஜா. இந்த ஜெபத்துல அப்பா பங்கெடுத்திருக்கிற இந்த நேரத்திலே, இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் அப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனை தடைகளையும் உடைத்து போட, அவைகளை நீக்கி போட நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, அப்பா பிதாவே, நீரே மகா பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா, நீர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிற நீர் மன்னிக்கிறவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் பரலோக தேவன் அப்பா. நீர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்பா, ஜீவனுள்ள தேவன் அப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடைய வேண்டும் என்று சொல்லி ராஜா இசப்பா, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்து இந்த உலகத்தில் நீர் அன்பு கூர்ந்தீரே ராஜா. வேதம் சொல்லுகிறபடி நீர் பட்சபாதம் இல்லாத தேவன், நீர் சத்தியபரனாகிய தேவன், நீரே சமாதானத்தின் தேவன், எங்களை முத்தரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒளியாயிருக்கிற எங்கள் தேவன் அப்பா. அது மாத்திரமல்ல, அன்பாயிருக்கிறவர், எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறீர். மெய்யான தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இந்த அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிசயத்தை அவர்கள் இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்ளட்டும். அமராஜா இசப்பா, இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் நீர் முழுமையாக வெளிப்படுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, ஆற்றல் இதை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அப்பா, தனக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது அமராஜேஸ் அப்பா, அங்கேயும் தேவ மகிமை இறங்கும். இதை கேட்கிற யாவர் மேலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி. அமராஜேஸ் அப்பா ராஜா, இந்த ஊழியத்துல ராஜா, இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் அப்பா மற்றவர்களுக்கு, மற்ற ஜனங்களும் அறிந்து அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாய் அப்பா மற்றவர்களுக்கு அனுப்புகிறார்களோ, ஷேர் பண்றாங்களோ, அவர்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் சுவிசேஷம் மிக வேகமாக பரவ வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறதப்பா. சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகப்பட வேண்டும் என்பது உம்முடைய அப்பா வாஞ்சியாக இருக்கிறது இயேசுவே. ஆகவே நீர் ஒவ்வொரு நாளும்
நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர், இடைபடுகிறீர். சத்தியத்தை சொல்லும்படி நீர் எங்களை அப்பா துரத்துகிறீர், அப்பா எங்களை முடுக்கி விடுகிறீர். பவுல் சொன்னது போல அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எஸ்டர்டே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும், இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே உமக்கு நன்றி, சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இப்பொழுதே தேவ வல்லமை அவர்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் அசைவாடட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஜீவன் பாயட்டும். இயேசுவின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுதே கட்டுகளை அது அறுக்கட்டும், நுகங்களை முறிக்கட்டும், பிசாசுகளை துரத்தட்டும் அப்பா. சத்துருக்களை வெக்கமடைய செய்யட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல தானே பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஹல்லேலூயா, இன்னும் எப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படும் சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்கட்டும். ஓ ரிமா ஷபலபரா ரிகலப ரிபிலியாக்குல தியாந்துனதிவி ரிமோ ஷபலபரவலபா ஷிக்கலதபிரியாந்துனதி ரிமோ ஷிபிலிபிரியாக்கல தியாந்துனதிபிரியாந்தனதி. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் வெக்கமடையட்டும் அப்பா. இருள் முழுவதுமாக நீங்கி போகட்டும். குடும்பங்களில் காணக்கூடிய இருள் நீங்கி போகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய இருள் நீங்கி போகட்டும் அப்பா. எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில என்னோடு இணைந்து சொல்ல போறீங்க, என் கணவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி போகட்டும். சொல்லுங்கள் பிரியமானவர்களே, என் மனைவியுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய இருள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் மகனுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில் காணக்கூடிய இருள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் மகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய இருள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. தேவ மகிமை இந்த அதிகாலை வேளையிலே உங்களை நிரப்பும். வார்த்தையை ஆழமாய் கவனித்து இந்த நேரத்திலும் ஜெபத்தில் இணைந்திருக்க உங்க மேல தேவ மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தின் பிரசன்னம், அவருடைய பிரகாசமான அந்த வெளிச்சம் உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யும். நீங்கள் வெட்கம் அடைவது இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் வெட்கம் அடைவது இல்லை. உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்க போகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? கட்ட முடியாத உங்கள் வீடுகள் கட்டப்படும். தடையா இருக்கிற திருமண காரியங்கள் நிச்சயமாகவே இந்த நாட்களிலே அது நடைபெறும். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி உங்களுக்கு உண்டாகும். கேட்ட வார்த்தையின்படி என் இயேசு இந்த நாளிலே கற்பத்தின் கனிகளை அவர் உண்டாக்கி தருவாராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடியை இப்பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக, குழந்தை செல்வத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த நேரத்திலே உறுதியாய் விசுவாசத்தோடு இந்த உன்னதரை நோக்கி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் கரங்களை ஆகாயத்துக்கு நேராக, வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த உன்னதமான தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் கேட்கிற பொழுது பெற்றுக்கொள்ளுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார், எவனும் பெற்றுக்கொள்வார். எப்படிப்பட்ட மனுஷனும் இந்த இயேசு மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து கேட்கிற பொழுது அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாம். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நிச்சயமாகவே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவானாம். இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் அப்பா என்னோடு சேர்ந்து சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் கட்டவிழ்க்கிறேன் அப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் காணக்கூடிய சத்துருக்கள் விலகி போகட்டும்.
ஹல்லேலூயா. குடும்பத்தை குழப்புகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின்படி தடைகள் எல்லாம் நீங்குவதாக. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மேலிருந்து உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறணும். எந்த ஒரு கிரியைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும் அப்பா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவாராக. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதாக என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. மீகா 7:15 ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை நான் காணச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் நீர் சமாதானத்தை கொடுப்பு. நீர் சமீபமாக இருந்த அற்புதம் செய்வீரப்பா. ஹல்லேலூயா. தீங்குக்கு உம்முடைய பிள்ளைகளை தூரமாக்குவீராக ராஜா. பலனற்றவர்களுக்கு சரியத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியில் இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரியத்தில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மார்பக கட்டிகள், யாரோ ஒரு சகோதரிக்கு அப்பா கேன்சர் கட்டிகள் என்று நீங்க சொல்றீங்க ராஜா. வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சகோதரியே. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே கட்டிகள் மறைந்து போகட்டும். இப்பொழுதே கட்டிகள் மறைந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன். ஐயோ, மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுமோ எனக்கு தெரியலையே என்று சொல்லி கரங்கள்ல ரிப்போர்ட்டை வைத்து கொண்டு ராஜா இசப்பா ஒரு சகோதரர் அமர்ந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, சமாதானத்தோட இப்போ நான் அற்புதத்தின் தேவன் என்பதை விசுவாசித்து செல், நீ அதிசயத்தை காண்பாய் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சகோதரரே உங்களை பார்த்து பேசுகிறார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயிர் தெளிந்த வல்லமை இந்த அதிகாலை வேளையில கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கின் அலர்ஜியில இருக்கிறவர்களுக்கு சுகம், கேட்க முடியாத காதுகள் அப்பா இப்பொழுது கேட்கட்டும். கண்கள்ல காணக்கூடிய பார்வைகள் இன்னும் அப்பா பரிபூர்ணமாக ஹல்லேலூயா நல்ல பிரைட்டா தெரிய ஆண்டவர் கிருபை செய்யும் அப்பா. எஸ் மங்களா தெரியுதுன்னு ஒரு சகோதரி சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது சோதித்து பாருங்கள், உங்கள் கண்களிலே ஜீவன் இறங்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானது ரூவா காற்று உங்க மேல வீசுகிறது. சகோதரியே, உங்கள் கண்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறது உங்க வாழ்க்கையிலே. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக ஆவான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஹல்லேலூயா. ஆகாது தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லா என் ஆண்டவர் மாற்றுவாராம். தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் மகன் உருப்பட மாட்டான்னு சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உருப்படுவான். அவனை நான் எடுத்து நான் உருவாக்குவேன். அவனை மீண்டும் நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே வியாதியை உங்களை விட்டு விலக்குவாராம். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக பிசாசை என்னை பயமுறுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கட்டளையிடுங்கள். ஹல்லேலூயா. குழப்பங்களை கொடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கட்டளையிடுங்கள். எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அவர் சர்வ வல்லவர். என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். என்னை கடைசி வரை நடத்துவார் என்று பிசாசை பார்த்து பேசுங்கள் பிரியமானவர்களை. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய கரம் அதிகமாக இந்த காலை வேளையில இறங்குவதற்காக நன்றி. தேவ மகிமையா பாவமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. எசப்பா, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. விசேஷித்த விதமாக இந்த நாளிலே அப்பா இதற்காக நீர் ஜெபிக்க சொன்னபடியினாலே நான் ஜெபிக்கிறேன். அமராஜா எசப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் அமரட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கரம் தாங்கும். நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற என் தேவனப்பா, நீங்க கண்மலையின் தேனிலால் எங்களை திருப்தி ஆக்குகிறவர் சுவாமி. உயர்ந்த ஹல்லேலூயா இயேசப்பா, உள்ளம் கொண்ட என் அன்பு இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் அப்பா உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தினாலும் மூடிக்கொண்டு பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி கண்மலையின் மேல்